இங்க ஹீரோயின் ரீபான் ஆனதும் அவனோட ஹஸ்பண்டோட காலையே ஒரு பெரிய சுத்தியல் வச்சு உடைக்கிறா. அப்படி உடைச்சதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்றா. இப்போ அவனோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹைட் ஆயிடும். ஆக்சுவலா ஹீரோயின் இந்த மாதிரி சர்ஜரி பண்றதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஹீரோயின் ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணும்னு கேட்பான். ஏன்னா அவன் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இது பெரிய ரிஸ்க், அதனால பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட் காம்படிஷன்ல போய் கலந்துக்கிறான். என்னதான் அவன் அழகா இருந்தாலும் அவன் ஹைட் கம்மியா இருக்கிறதால வேற ஒருத்தர் வின்னர் ஆயிடுறாரு. அப்பதான் ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கு தெரியுது அது சாதாரண காம்படிஷன் மட்டும் இல்ல, அந்த ஊர்லயே ஒரு பணக்காரரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல ஒரு மெம்பர் ஆகலாங்கிற வாய்ப்பும் இருக்கு. அந்த காம்படிஷன் முடிஞ்சதும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட கார்ல வந்துட்டு இருப்பான். அந்த ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு காரை கொண்டு போய் ஒரு மரத்துல மோதி 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சர்ஜரி பண்ணி கேட்கிறா. அதே நாள் மறுபடியும் ஹீரோயின் ரீபான் ஆகுறா. இப்ப இந்த முறை ஹீரோயின் அவன் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. இப்ப எதிர்பார்த்த மாதிரியே அவன் ஹைட்டாவும் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட நடக்கலாமான்னு கேட்கறான். ஆனா ஹீரோயின் இதுக்கு 1 மாசம் ஆகும் நீங்க ரெக்கவர் ஆக, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த காம்படிஷன் கமிட்டில இருந்தும் கால் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான், எனக்கு எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும்னு சொல்றான். இப்போ உடனே ஹீரோயின் ஒரு டிவைஸை கொடுத்து இதை நீங்க காலில் போட்டுக்கோங்க, ஆனா இந்த சைடு எஃபெக்ட் என்னன்னா நீ ஒவ்வொரு மணி நடக்கிறப்போ உனக்கு பயங்கரமா வலிக்கும்னு சொல்றான். ஆனா அவன் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் போய் கலந்துக்கிறான். இப்ப அந்த காம்படிஷன் நடக்கிற டேட் வருது. இப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் போறான். அவனை பார்த்ததும் அங்க இருந்து அந்த பணக்காரரோட பொண்ணு இவன் தான் வின்னர்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இது பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயோட ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறது அவரோட பொண்ணு கிடையாது, அந்த பணக்காரரோட 70 வயசு அம்மாவை தான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவரோட ஹஸ்பண்டுக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிருக்க மாட்டான். இப்போ கூட ஹீரோயின் அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் இருக்கு, ஒழுங்கா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லுவா. ஆனா அந்த ஹஸ்பண்ட் ஹீரோயின் பொறாமப்படான்னு நினைச்சு என்னன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போய் கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்கதான் அவனுக்கு ஷாக் இருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறது அவரோட பொண்ணு இல்ல, வயசான அம்மாவை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.